விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் பாடு கஷ்டங்கள் வந்தாலும் அவரை மறுதலியாமல் உன் மரண பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உனக்கு செய்த நன்மைகளை தைரியமாய் மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? சபை மக்கள் தயவு செய்து ஒரு நிமிடம் எழுந்து நின்று இந்த பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் இந்த சபையில எல்லா காரியங்களும் நாட்டப்பட்டு சகல அதிகாரம் உள்ளவர்களாய் தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் நம் குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளாய் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய காரியம். எனவே அருமையான மகள் பூரணிக்காக, அருமையான பவானிக்காக, அருமையான மகள் ஸ்டெபி, எனவே இந்த 3 பிள்ளைகளுக்காக எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான பிள்ளைகளை உற்சாகமாய் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த வேளையிலே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று சொன்னபடி ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். இவர்கள் கொடுத்த அறிக்கையின்படி, இவர்கள் கொடுத்த வாக்கின்படி முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிற அனுபவமுடையவர்களாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு ஒத்தாசையாய் இருந்து உணர்வுள்ள ஜீவியங்களை கொடுத்து, சாட்சி உள்ள ஜீவியத்தை கொடுத்து, இயேசு கிறிஸ்தை மாறாத தேவனோடு கூட ஆண்டவரை என்னாலும் நிலைத்திருக்கிற அனுபவத்திலே நிலைத்து நின்று சபைக்கும் சமுதாயத்திற்கும் ஆண்டவரை அப்ப ஏற்றவர்கள் குடும்பத்திற்கும் ஏற்றவர்களாய் இருந்து மனமகிழ்ச்சியாய் இருந்து சபையில் நாட்டப்பட்டு கடைசி பரியந்தமும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்கவும் அந்த கிருபை தருவீராக. எனவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.